ஓகே, ஆர்ஆர்பி குரூப் டியை ஃபோக்கஸ் பண்ணி அதில் பயாலஜி கிளாஸஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இதில் என்னென்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். என்ன டாப்பிக்கில் அப்படின்னா வந்து அனிமல் செல், பிளான்ட் செல்ல ஏற்கனவே ஒரு 20 கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. செல் டாபிக் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், அதுலேயும் வந்து பார்த்துக்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் வந்து சும்மா பேசிக்காக வந்து என்னென்ன இருக்குது செல்லில் அப்படிங்கிறத பேசிக்காக பார்த்துட்டு கொஸ்டினுக்கு போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் செல்னா நமக்கே தெரியும், பேசிக் யூனிட் ஆஃப் லைஃப். யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா வந்து ராபர்ட் ஹூக் தான் கண்டுபிடிச்சாரு. எந்த வருஷம் அப்படின்னு பார்க்கும்போது 1665ல கண்டுபிடிச்சாரு. இது நமக்கு தெரிஞ்சது தான். எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தோம் அப்படின்னா அவர் எதுல பார்த்துருப்பாரு அப்படின்னா பார்க்கோட கார்க்கு அப்படிங்கிற பார்ட்ல தான் அவர் பார்த்துருப்பாரு. அதை பத்தி மைக்ரோகிராஃபியாங்கிற புக்ல தான் எழுதிருப்பாரு. செல்லை பத்தி டீட்டெயில்டா நம்ம அந்த வீடியோல போட்டிருக்கோம், அதுல பார்த்துக்கலாம். சரி, இப்போ பேசிக்கா மட்டும் கொஸ்டினுக்காக நடிச்சுட்டு வந்திருக்கேன். அதுக்கடுத்து சைட்டோபிளாசம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது செல் இருக்கு அப்படின்னா வந்து அதுல உள்ள இருக்கக்கூடிய வாட்டர் ஜெல் லைக் ஸ்ட்ரக்சர் தான் வந்து சைட்டோபிளாசம். அந்த சைட்டோபிளாசம்ல தான் வந்து செல் ஆர்கனலாஸ்லாம் இருக்கும், இதுல வாட்டர்ஸ் இருக்கும், அயான் இருக்கும், எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். சைட்டோபிளாசம் அப்படிங்கிறது ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸ் பிரசன்ஸ் பிட்வீன் எதுக்குள்ள நடுவில் இருக்குன்னா செல் மெம்பரைனுக்கும் நியூக்ளியஸ் மெம்பரைன், இல்லைன்னா வந்து நியூக்ளியஸ்ன்னு சொல்லலாம். ஓகேங்களா, அதுக்கு நடுவில் இருக்கிறது தான் வந்து இந்த சைட்டோபிளாசம். இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து மோஸ்ட்லி வாட்டர் தான் இருக்கு. வாட்டர், சால்ட் அண்ட் ப்ரோட்டீன், அதுக்கப்புறம் வேரியஸ் அதர் காம்போனன்ட்ஸ் அண்ட் ஆர்கனல்ஸ்லாம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம், மைட்டோகாண்ட்ரியா, ரைபோசோம், லைசோசோம், இது எல்லாமே சைட்டோபிளாசத்துல தான் இருக்கு. சரி, அடுத்து மைட்டோகாண்ட்ரியா அப்படிங்கிறது சைட்டோபிளாசத்துல இருக்கக்கூடிய ஒரு நுண்ணுறுப்பு. இதுதான் பவர் ஹவுஸ் ஆஃப் த செல்லுன்னு சொல்லுவாங்க. இங்க தான் ஏடிபி மாலிக்யூல் ப்ரொடியூஸ் ஆகுது. வேற என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதை வந்து யாரு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆல்பர்ட் வான் கொலிக்கர் அப்படிங்கிறவர் தான் கண்டுபிடிச்சாரு. எந்த வருஷம் அப்படின்னா 1857ல கண்டுபிடிச்சாரு. அது வந்து கொஞ்சம் புதுசா இருக்கு, அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பிளாஸ்மா மெம்பரைன்னா செல் வால்க்கு அடுத்து இருக்கக்கூடிய மெம்பரைன். பிளான்ட் செல் மற்ற எல்லா செல்லுலையும் வந்து பிளாஸ்மா மெம்பரைன் அப்படிங்கிறது செகண்ட் லேயரா இருக்கும். அனிமல் செல்ல வந்து பிளாஸ்மா மெம்பரைன் தான் ஃபர்ஸ்ட் லேயரா இருக்கும். இதெல்லாம் வந்து செல் டாபிக்ல ஆல்ரெடி பார்த்துருந்தது தான். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இது எதனால ஆயிருக்கு அப்படின்னா வந்து லிப்பிட்னால ஆயிருக்கு. எத்தனை லேயரா இருக்கும் அப்படின்னா 2 லேயரா இருக்கும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் புல்லட் ப்ரூஃப் கிளாஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது ஒரே லேயர்னு சொல்ல முடியாது, அதுக்குள்ள ஒரு 5-6 லேயர் இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து இந்த பிளாஸ்மா மெம்பரைனே வந்து ஒரு 2 லேயர்னால ஆகிருக்கு. இது வந்து செமி பெர்மியபிள் மெம்பரைன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுல வந்து மெட்டீரியல் உள்ள போறது, வெளியே வர்றது, இது எல்லாத்தையும் ரெகுலேட் பண்றது பிளாஸ்மா மெம்பரைன். அதனால வந்து இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து கேட் ஆஃப் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து செல் டிவிஷன். ஓகேங்களா, செல் டிவிஷன்ல 2 டைப்பா இருக்கு, 3 டைப் இருக்கு. ஏ மைட்டாசிஸ், மியாசிஸ். இதுல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து மியாசிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது 2 ஸ்டேஜ்ல மியாசிஸ் 1, மியாசிஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு நடைபெறும். டீடைல்டா உள்ள பார்க்க போறது கிடையாது, பேசிக் மட்டும் தான் சொல்லுவேன். அடுத்தது வந்து மைட்டாசிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 5 நிலையில நடைபெறும். அப்படின்னா இன்டர்ஃபேஸ், ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ், டீலோஃபேஸ். மோஸ்ட்லி 4 நிலைன்னு தான் சொல்லுவாங்க. இந்த இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது வந்து செல் பகுப்புக்கு ரெடி ஆகிற ஸ்டேஜ் தான் வந்து இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுல மெட்டாஃபேஸ்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து எல்லா குரோமோசோமும் வந்து சென்டர்ல வந்து அலைன் ஆயிரும். ஓகேங்களா, சென்டர்ல அலைன் ஆகி அதுக்கப்புறம் போல நோக்கி போய் அதுக்கப்புறம் இந்த உள்ள இருக்கக்கூடிய உட்கரு 2ஆ பிளக்கும், உட்கரு வந்து 2ஆ ஆகும். அதுக்கப்புறம் வந்து சைட்டோபிளாசம் 2ஆ மாறும். ஓகேங்களா, அதான் சொல்லியிருக்காங்க. இதுல மெட்டாஃபேஸ் அப்படிங்கிறது வந்து முக்கியம். ஏன் அப்படின்னா வந்து இதுல சென்டரை நோக்கி அலைன் ஆகும் அந்த ஃபேஸ்ல. அப்ப இதை கூட கொஸ்டினா கேட்கலாம். ஓகே, இது எதுல அப்படின்னா வந்து மைட்டாசிஸ். எத்தனை ஸ்டேஜ்ல நடக்குது அப்படின்னா 4 ஸ்டேஜ். இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி, இல்லைன்னா 5 கூட சொல்லலாம். ஓகேங்களா, அடுத்து கால்கை அப்பரேட்டஸோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா வந்து இப்போ வந்து கால்கை அப்பரேட்டஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஒரு ஃபேக்டரியா, ஒரு தொழிற்சாலையா செயல்படுது. என்ன மாதிரியான தொழிற்சாலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு வந்து புரோட்டீன் ரிசீவ்டு ஃப்ரம் த இஆர்னா என்ன, எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம்ல ரைபோசோம்ஸ் இருக்கும். அது வந்து என்னன்னா புரோட்டீன் சிந்தசைஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அப்ப அதை ஃபர்தரா ப்ராசஸ் பண்ணி எங்கெங்க போகணும் அதை சார்ட் பண்ணி பிரிச்சு சார்ட்டட் ஃபார் டிரான்ஸ்போர்ட் அண்ட் தேர் ஈவென்ச்சுவல் டெஸ்டினேஷன் எங்கெங்க போகும் அப்படிங்கிறத பிரிச்சு வைக்கிற வேலையை வந்து எது செய்யுது அப்படின்னா கால்கை அப்பரேட்டஸ் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கால்கை அப்பரேட்டஸ் ஃபங்க்ஷன் ஆஸ் அ ஃபேக்டரி. ஃபேக்டரி அப்படின்னா வந்து தயாரிக்கிற நிறுவனமா இருக்கு. எப்ப அப்படின்னா இன் விச் புரோட்டீன்ஸ் எதுல இருந்து இஆர்ல இருந்து கிடைக்கக்கூடிய புரோட்டீனை ஃபர்தர் ப்ராசஸ் அண்ட் சார்ட்டட் ஃபார் டிரான்ஸ்போர்ட் டு தேர்
ஈவென்ச்சுவல் டெஸ்டினேஷனுக்காக. கால்கி அப்பரேட்டஸ் ஃபங்க்ஷன் அஸ் லிப்பிட் மெட்டபாலிசத்துலயும் வந்து இதோட பங்கு வந்து இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. அதுக்கடுத்து லைசோசோம். லைசோசோம்னா நமக்கு வந்து சூசைடல் பேக் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இதுல வந்து ஹைட்ரோலைட்டிக் அப்படிங்கிற ஒரு என்சைம் இருக்கு. இது எது WBCல இருக்கக்கூடிய லைசோசோம் வந்து பேத்தோஜன்ஸ் எல்லாம் கில் பண்ணும். இதெல்லாம் பார்த்தோம். இதுல சுத்தி மெம்பரைன் இருக்கா? மெம்பரைன் இருக்கு. சிங்கிள் லேயரா இருக்கும், சிங்கிள் மெம்பரைன் இருக்கும். மெம்பரைன் பவுண்ட் செல் ஆர்கனல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இது எதெல்லாம் வந்து பிரேக் டவுன் பண்ணும் அப்படின்னா வந்து பயோமாலிகுல், புரோட்டீன், நியூக்ளிக் ஆசிட், கார்போஹைட்ரேட், லிப்பிட், செல்லுலர் டெப்ரிஸ் ஏதாவது இருக்கு, தேவையில்லாத வேஸ்ட் பொருட்கள் இருந்தாலும் அதையும் வந்து பிரேக் டவுன் பண்ணிடும். ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் லைக் வைரஸ், பாக்டீரியா இது எல்லாமே வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடும். அதுக்கப்புறம் இதை ஃபர்ஸ்ட் யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா கிறிஸ்டியன் தி துவே அப்படிங்கிறவர் இதை கண்டுபிடிச்சாரு. இதுக்காக அவருக்கு நோபல் பிரைஸும் கிடைச்சது. எப்போ அப்படின்னு வந்து 1974 அவருக்கு இதுக்காக நோபல் பிரைஸ் கிடைச்சது. ஓகே, அடுத்து ரைபோசோம். ரைபோசோம் அப்படிங்கிறது வந்து ரைபோசோம் அப்படிங்கிறது எல்லா செல்லுலையும் இருக்கும். இருக்கிறதுலே ரொம்ப சின்ன மைக்ரோ ஆர்கனல் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். நியூக்ளியஸ்ல இருக்கும், எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம்ல இருக்கும், அதே மாதிரி சைட்டோபிளாசத்தில் தனித்தும் காணப்படும் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். இதோட முக்கியமான வேலை அப்படின்னா வந்து புரோட்டீனை சிந்தசைஸ் பண்றதா இதோட வேலை. அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ப்ராசஸ் ஆஃப் புரோட்டீன் சிந்தசிஸ். ரைபோசோம் ஆர் யூஸ்ஃபுல் ஃபார் ப்ரோட்டீன் ஃபார்மேஷன். எப்படி வந்து ப்ரோட்டீனை ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா வந்து நம்ம சைட்டோபிளாசம் நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய அமினோ ஆசிட்ஸை எடுத்து தான் வந்து ப்ரோட்டீனை ஃபார்ம் பண்ணும். அடுத்து புரோட்டோபிளாசம். புரோட்டோபிளாசம் அப்படிங்கிறது சைட்டோபிளாசமும் நியூக்ளியர் பிளாசமும். சைட்டோபிளாசம் அப்படிங்கிறது நியூக்ளியர் மெம்பரைனுக்கு வெளியே இருக்கக்கூடிய லிக்விட். நியூக்ளியர் மெம்பரைனுக்கு உள்ள இருக்க லிக்விட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நியூக்ளியோபிளாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டு லிக்விடும் சேர்ந்தது தான் வந்து புரோட்டோபிளாசம். இதை கண்டுபிடிச்சவர் ஜேஇ புர்கென்ஜி அப்படிங்கிறவர். எந்த வருஷம் அப்படின்னா 1839. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த யார் கண்டுபிடிச்சாங்க புரோட்டோபிளாசத்தை கண்டுபிடிச்சவர் அப்படிங்கிறது. அதே மாதிரி அதை ரெண்டா பிரிக்கிறாங்க, சைட்டோபிளாசம், நியூக்ளியோபிளாசம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து அனரோபிக் ரெஸ்பிரேஷன். ரெஸ்பிரேஷன் அப்படின்னா வந்து எனர்ஜி என்னவா கன்வெர்ட் ஆகுறது அப்படின்னா வந்து ஃபுட்டுன்னு சொல்லக்கூடிய குளுக்கோஸ் செல்லுல நடக்கக்கூடிய விஷயம் தான் ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிறது. குளுக்கோஸ் பிரேக் டவுன் ஆகி எனர்ஜியா மாறுறது தான் வந்து ரெஸ்பிரேஷன் சொல்லுவாங்க. அது ரெண்டு நிலையில நடைபெறும், ஏரோபிக், அனரோபிக். ஆக்சிஜன் இருந்து ஃபுட் பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா வந்து அது மூலம் ஆற்றல் வந்து உருவாகுது அப்படின்னா அது ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் சொல்லுவாங்க. இதுவே வந்து ஆக்சிஜன் இல்லை, ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஆக்சிஜன் இல்லாதப்போ நமக்கு வந்து எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா வந்து அது வந்து என்னன்னா அனரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது செல்லுல நடக்கக்கூடியது. ஓகேங்களா. இதே பிரீத்திங் அப்படின்னு சொல்லிட்டா நம்ம இன்ஹேல் எக்ஸைல் பண்றது, அது என்னன்னா பிசிக்கல் ப்ராசஸ். இது என்னன்னா கெமிக்கல்னா பயாலஜிக்கல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேங்களா. அதுல வந்து இன்வால்வ் ஆகுறது ரெஸ்பிரேட்டரி ஆர்கன். இதுல இன்வால்வ் ஆகுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செல்லுல உள்ள இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கன் எல்லாம் என்னன்னு பார்த்தோம்னா மைட்டோகாண்ட்ரியா, சைட்டோபிளாசம் ரெண்டுமே தான். ஓகே சரி, அதான் சொல்லியிருக்காங்க. அனரோபிக் ரெஸ்பிரேஷன்ல என்ன கிடைக்கும், நம்மளோட மசில் செல்ல தான் வந்து அனரோபிக் ரெஸ்பிரேஷன் நடக்கும். ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அது எங்க நடக்கும் அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியால நடக்கும். ஓகே, அப்படி உருவாக்கும் போது நமக்கு ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்ல எனர்ஜி, CO2, வாட்டர் கிடைக்கும். இதே வந்து அனரோபிக் ரெஸ்பிரேஷன் எங்க நடக்கும், மசில் செல். எந்த இடத்துல அப்படின்னா வந்து சைட்டோபிளாசத்துல நடக்கும். அப்போ வந்து நமக்கு லாக்டிக் ஆசிடும் எனர்ஜியும் கிடைக்கும். இது வந்து என்னன்னா வேஸ்ட் ப்ராடக்ட். ஓகேங்களா. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து when oxygen is not present or even organism is not able to undergo aerobic respiration பண்ண முடியல அப்படின்னா குளுக்கோஸ் வந்து பைருவேட்டவா மாறும். ஓகேங்களா. அந்த பைருவேட் வந்து சைட்டோபிளாசத்திலேயே வந்து ஃபெர்மெண்ட் ஆகி எனர்ஜி வந்து உருவாக்கும். அந்த ப்ராசஸ் தான் வந்து ஃபெர்மெண்டேஷன் இல்லைன்னா அனரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்றாங்க. வேற எதுவும் இல்லை. ஓகேங்களா, ஒன்றும் கிடையாது. அனரோபிக் ரெஸ்பிரேஷன் சைட்டோபிளாசத்துல நடக்கும். குளுக்கோஸ் உடஞ்சு லாக்டிக் ஆசிட் எனர்ஜியா மாறும். ஓகேங்களா. அந்த குளுக்கோஸ் அப்படிங்கிறது சைட்டோபிளாசத்துல பைருவேட்டா மாறும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய ப்ராசஸ் தான் வந்து லாக்டிக் ஆசிட், அதுக்கப்புறம் எனர்ஜி ஃபார்ம் ஆகுறது. அந்த பைருவேட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஆக்சிஜன் இருக்கு அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள என்டர் ஆகி எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணும். ஆக்சிஜன் இல்லை அப்படின்னா வந்து குளுக்கோஸ் வந்து பைருவேட்டா மாறி சைட்டோபிளாசத்திலே எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும். ஓகேங்களா. மைட்டோகாண்ட்ரியால கிடைக்கக்கூடிய எனர்ஜி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏடிபி ஒரு குளுக்கோஸ் உடஞ்சு 36 ஏடிபி உருவாகும். இது சைட்டோபிளாசத்துல பார்த்தோம் அப்படின்னா வந்து 2 ஏடிபி தான் உருவாகும். ஓகேங்களா. அந்த கிளாரிட்டி இருந்தா போதும். இது ரெஸ்பிரேஷன் டாபிக் பார்க்கும்போது இன்னும் நல்லா கிளியராகவே பார்க்கலாம்.
அடுத்து நியூக்ளியஸ். நியூக்ளியஸ் அப்படிங்கிறது செல்லுல இருக்கக்கூடிய ஆர்கனலாலேயே பெரிய ஆர்கனலா அப்படின்னு பார்த்தோம்னா நியூக்ளியஸ் தான். அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இது செல் எல்லாத்தையும் வந்து கைட் பண்றதுனால இது மாஸ்டர் ஆஃப் செல் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இது கண்ட்ரோலர் ஆஃப் செல் அப்படின்னும் சொல்லுவாங்க. எல்லா செல்லுடைய மொத்த வேலைகளையும் கண்ட்ரோல் பண்றதுனால. ஓகேங்களா? அதுக்கடுத்து இதை வந்து என்னது ஃபர்ஸ்ட் டிஸ்கவர் பண்ண ஆர்கனல்லாம் என்ன அப்படின்னு கேட்டாலும் மைக்ரோ ஆர்கனல்லான்னு பார்த்தோம் அப்படின்னாலும் அது நியூக்ளியஸ் தான். இதுல என்ன இருக்கும்? டிஎன்ஏ இருக்கும், ஜீன் இருக்கும், இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். அதே மாதிரி லார்ஜஸ்ட் செல் ஆர்கனல்லா கண்ட்ரோலர். எக்ஸ்ட்ரா வந்து இதை கண்டுபிடிச்சவர் ராபர்ட் பிரவுன். எந்த வருஷம்? 1831 தான் நியூக்ளியஸை கண்டுபிடிச்சிருப்பாரு. அடுத்து கொஸ்டின்ஸ். பேசிக்ஸ் சும்மா பார்த்தோம், கொஸ்டின் பார்க்கறதுக்காக தான் பேசிக்ஸ் பார்த்தது. சரி, இது என்ன கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆர்ஆர்பி குரூப் டில ப்ரீவியஸ் இயர்ல அடிக்கடி கேட்ட கொஸ்டின்ஸ் மட்டும் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? அப்ப நல்லா கவனிச்சுக்கணும். சைட்டோபிளாசம் இஸ் a gel like fluid that is present between. அதாவது சைட்டோபிளாசம் எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் சொல்லியிருக்கேன், செல் டாபிக்ல பார்த்துருக்கோம். இது செல் வால். ஓகேங்களா? அனிமல் செல்லா இருந்தால் செல் மெம்பரைன் தான் ஃபர்ஸ்ட். அடுத்து உள்ள நியூக்ளியஸ் இருக்கும். இது ரெண்டு நியூக்ளியஸ் இருக்கும். நியூக்ளியஸை சுற்றி ஒரு மெம்பரைன் இருக்கும். இந்த நியூக்ளியஸ் மெம்பரைன் இது வந்து செல் மெம்பரைன். ஓகேங்களா? செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய அடுத்த லேயர் செல் வாலுக்கு உள்ள இருக்கக்கூடியது. இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு ஜெல் லைக் சப்ஸ்டன்ஸ் இருக்கும். அதுதான் வந்து சைட்டோபிளாசம். ஓகேங்களா? ஓகே, இது எங்க இருக்கு அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. செல் மெம்பரைனுக்கும் நியூக்ளியஸ் இல்லைன்னா நியூக்ளியஸ் மெம்பரைன்னு சொல்லலாம். ஓகேங்களா? அப்ப ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா டேஷ் ஆர் நோன் அஸ் த பவர் ஹவுஸ் ஆஃப் த செல். எது வந்து பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தெரியும். எங்க வந்து எனர்ஜி உற்பத்தி ஆகுது? மைட்டோகாண்ட்ரியா. அப்ப மைட்டோகாண்ட்ரியா தான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 3. Which is the outermost covering of the cell that separates the content of the cell from its external environmentல இருந்து உள்ள இருக்கக்கூடிய செல்களுடைய கண்டென்ட்டை வந்து பாதுகாக்கக்கூடிய வேலையை எது பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிளாஸ்மா மெம்பரைன். ஓகேங்களா? பிளாஸ்மா மெம்பரைன் தான் பண்ணுது. அதுதான் அவுட்டர் மோஸ்ட் லேயரின் எந்த செல் அப்படின்னா அனிமல் செல். இதே பிளான்ட் செல், பாக்டீரியா செல் இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செல் வால் இருக்கும். ஒருவேளை செல் வால் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வந்து எது என்ன செல் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு நம்ம போடுற மாதிரி இருக்கும். அப்ப இதுக்கு வந்து பிளாஸ்மா மெம்பரைன் அப்படின்னு சொல்லக்கூடிய செல் மெம்பரைன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அப்ப இது மட்டும் இருந்தா போதும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 4. அலைன்மெண்ட் ஆஃப் குரோமோசோம் இன் த சென்டர் ஆஃப் த செல் at the equatorial plate constitute which stage of mitosis. மைட்டாசிஸ்ல எந்த ஸ்டேஜ்ல குரோமோசோம்லாம் சென்டர்ல அலைன் ஆகும் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் மெட்டாஃபேஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மெட்டாஃபேஸ் தான் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 5. 5ல என்ன கொடுத்துருக்காங்க? which of the following cell organella responsible for transfer, packing and modification of protein and lipids in vesicle. அதாவது பார்த்தோம் எதுல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா கால்கே அப்பரேட்டஸ் அப்படிங்க இருக்கக்கூடிய ஒரு மைக்ரோ ஆர்கனெல்லாம் என்ன பண்ணுன்னா ER அப்படின்னு சொல்லக்கூடிய எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ப்ரொடியூஸ் பண்ற புரோட்டீன் மட்டும் சொல்ல முடியாது, லிப்பிட்ஸும் சொல்லலாம். ஓகேங்களா? அது வந்து ப்ரொடியூஸ் பண்றதை என்ன பண்ணும் அப்படின்னா எங்கெங்க போகணும் அப்படிங்கிறத சார்ட் பண்ணி பிரிச்சு வைக்கிற வேலையை வந்து செய்யக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா கால்கே அப்பரேட்டஸ். ஓகேங்களா? which of the following cell are responsible for transfer, packing, modification of protein and lipids in vesicle அப்படின்னு சொல்லி பார்த்தா கால்கே அப்பரேட்டஸ் தான். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் ரெண்டு டைம் அதே 5 போட்டிருக்கேன். சரி, ஓகே. which of the following is a membrane bound sac filled with digestive enzyme. அதாவது ஒரு மெம்பரைன் இருக்கு. ஓகேங்களா? எப்படி இருக்கு அப்படின்னா பை மாதிரி இருக்கு. ஓகே, அதுக்குள்ள டைஜஸ்டிவ் என்சைம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப என்ன அப்படின்னா வந்து லைசோசோமை பத்தி தான் பேசியிருக்காங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா வந்து பேத்தோஜென்ஸா இருந்தாலும் சரி, கார்போஹைட்ரேட்டா இருந்தாலும் சரி, எந்த பயாலஜிக்கல் மாலிகுல் வந்துச்சுனாலும் அதை பிரேக் டவுன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. அந்த என்சைம் வந்து என்னன்னா ஹைட்ரோலைட்டிக் என்சைம். அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து லைசோசோம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 6. ரைபோசோம் என்ன உருவாக்கும்? புரோட்டீன்ஸ் தான் வந்து ஒரு சிந்தசைஸ் பண்ணும். அப்ப ஆன்சர் இதுதான். பேசிக்கா தான் இருக்கு இந்த கொஸ்டின்.
அடுத்து 7th question. Which of the following organella help to keep the cell clean by digesting any foreign material as well as run out cell organella? ஏதாவது ஒரு ஃபாரின் மெட்டீரியல் உள்ள என்டர் ஆச்சுனாலோ இல்லை அப்படின்னா செல்லில் ஏதாவது டேமேஜ் இருக்கு, ரொம்ப பழசாயிடுச்சு, ஏஜ் ஆயிடுச்சு அப்படிங்கிறோம், அதை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா க்ளீன் பண்ற வேலையை எந்த செல் செய்யுது அப்படின்னு சொல்லி, செல்லில் இருக்கக்கூடிய எந்த மைக்ரோ ஆர்கானெல்லாம் செய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லைசோசோம் தான். ஓகேங்களா? சூசைடல் பேக் அப்படின்னு சொல்லக்கூடிய லைசோசோம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 8. புரோட்டோபிளாசம் கண்டுபிடிச்சது யாரு? முன்னாடி நம்ம பார்த்தோம், புரோட்டோபிளாசம் பார்க்கும்போது பார்த்தோம், இப்பதான் பார்த்துட்டு இருந்தோம். யார் அப்படின்னா ஜேஇ புர்கென்ஜி அப்படிங்கிறவர் தான். ஓகேங்களா? அடுத்து when there is a lack of oxygen in our muscle cell ஆக்சிஜன் இல்ல, the breakdown of pyruvate அப்படிங்கிறது குளுக்கோஸ் உடஞ்சு அடுத்த நிலையில தான் பைருவேட்டா இருக்கும். ஓகேங்களா? பைருவேட் டேக்ஸ் பிளேஸ் அண்ட் இட் இஸ் கன்வெர்டட் இன்டு என்னவா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. குளுக்கோஸ் தான் வந்து என்னவா லாக்டிக் ஆசிட் எனர்ஜியா மாறும். இதே ஈஸ்ட் செல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து எத்தனால் கார்பன் டை ஆக்சைடு உருவாகும். இதுல வந்து லாக்டிக் ஆசிடும் எனர்ஜியும் உருவாகும். ஓகேங்களா? இதுல எத்தனை கார்பன் மாலிகுல் இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 3 கார்பன் மாலிகுல் இருக்கும். அது தெரிஞ்சுக்கணும். அடுத்து which of the following organella is called suicidal bag? லைசோசோம்ஸ். லைசோசோம் பத்தி நிறைய கேட்குறாங்க. அப்போ லைசோசோமை நம்ம நல்லா படிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே கொஸ்டின் வந்து திரும்ப எப்படி கேட்டிருக்காங்களோ அந்த மாதிரிலாம் எடுத்துட்டு வந்திருக்கோம், பார்த்துக்கோங்க. அடுத்து which of the following statement is not true for meiosis? மியாசிஸ்ல எது தப்பா இருக்கு அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. மியாசிஸ் வந்து 2 ஸ்டேஜ்ல நடக்கும். ஓகேங்களா? இந்த மியாசிஸ்ல வந்து என்ன அப்படின்னா 2 ஸ்டேஜ், மியாசிஸ் 1 மியாசிஸ் 2 நடக்கும். அதே மாதிரி ரீப்ரொடக்ஷன் செல் இருக்கு அப்படின்னா வந்து அதுதான் வந்து இனப்பெருக்க செல்கள் உருவாக்குறதுக்கான இதுதான் வந்து செல் டிவிஷன் தான் வந்து இந்த மியாசிஸ் செல் டிவிஷன் அப்படிங்கிறது. அதே மாதிரி மற்ற செல் டிவிஷன் மைட்டாசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல செல் டிவிஷன் ஆனதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய செல், அதாவது டாட்டர் செல்லோட குரோமோசோம் வந்து பேரண்ட் செல்ல எவ்வளவு இருக்கோ அதே தான் இருக்கும். ஆனா இந்த மியாசிஸ்ல மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா வந்து இதுல வந்து பேரண்ட் செல்ல வந்து 46 இருக்கு அப்படின்னா இதுல 23 தான் இருக்கும். ஏன் அப்படின்னா வந்து இப்போ ஸ்பெர்ம் செல் எக்ஸ் செல் இது ரெண்டுமே வந்து ஒன்னா சேர்ந்து இதுல 23 குரோமோசோம் இருக்கணும், இதுல 23 இருக்கணும், 46. ஒருவேளை ஒரே இதுலயும் 46 இதுலயும் 46 இருக்கு அப்படின்னா வந்து 92 ஆயிரும். ஓகேங்களா? இப்போ அதை மெயின்டைன் பண்றதுக்காக தான் இந்த மியாசிஸ் செல் டிவிஷன் அப்படிங்கிறது நடக்குது. எங்க அப்படின்னா வந்து நம்ம ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம்ல தான் வந்து இது நடக்குது. ஓகேங்களா? இது உருவாக்குறது வந்து ரீப்ரொடக்டிவ் செல் தான் வந்து உருவாக்குறது. சரி, இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட்ஸ். மியாசிஸ் அக்கர் இன் 2 ஸ்டேஜஸ், கரெக்ட் தான். ஆனா கேள்வி என்ன? நாட் ட்ரூ, எது உண்மை இல்லைன்னு கேட்டிருக்காங்க. ஆஸ் அ கான்சிக்வன்ஸ் ஆஃப் மியாசிஸ் the number of chromosome is doubled in the resulting cell. செல்ல வந்து டபுள் ஆகுமா குரோமோசோம்? இல்ல பாதி ஆகும். ஹாஃப்னு கொடுத்துருந்தாங்கன்னா கரெக்ட். அப்ப இதுதான் ஆன்சர். சரி, அடுத்த ரெண்டையும் பார்த்துடலாம். During meiosis, the gene of parent cell are mixed into resulting cell. ஆமா, 2 பேரண்ட் செல்லோட ஜீனும் வந்து கண்டிப்பா மிக்ஸ் ஆகும். அது வந்து என்ன அப்படின்னா வந்து டாட்டர் செல்ல கிடைக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. Meiosis takes place in gonads for production of gametes. அதாவது ரீப்ரொடக்ஷன் செல்ஸ் உருவாக்குறது தான் வந்து பண்ணுது அப்படிங்கிற சொல்றாங்க. கொனாட் செல் அப்படின்னா இனப்பெருக்கல் செல் தான், வேற எதுவும் இல்லை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 12. which cell is called master of cell? செல்களுக்கெல்லாம் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது செல் ஆர்கனெல்லாம் இன்னும் நல்லா தெளிவா கேட்டிருக்கணும். மைட்டோகாண்ட்ரியா. ஓகேங்களா? விச் செல் ஆர்கனெல்லா இஸ் கால்ட் மாஸ்டர் ஆஃப் செல் அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியா. சாரி, மாத்தி சொல்லிட்டேன், நியூக்ளியஸ். பவர் ஹவுஸ்னா தான் இது, மாத்தி சொல்லிட்டேன். நியூக்ளியஸ் இங்க இருக்கு, இது நியூக்ளியோலஸ். நியூக்ளியஸான்னு கேட்டா நியூக்ளியஸ் தான் சொல்லணும். நியூக்ளியோலஸ் அப்படிங்கிறது நியூக்ளியஸ்க்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பார்ட். இப்போ நியூக்ளியஸ் தான் மாஸ்டர் ஆஃப் செல். Question number 13. Which is the largest cell organella present in a cell? செல்லிலேயே வந்து இருக்கக்கூடிய ஆர்கனலா நிறைய இருக்கு. அதுல எது பெருசு அப்படின்னு பார்த்தா நியூக்ளியஸ் தான். ஆப்ஷன் பி. ஓகேங்களா? பி ஆப்ஷன் தான். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Which of the following organella is called protein factory of the cell? செல்லுடைய புரோட்டீன் ஃபேக்டரி அப்படின்னா ரைபோசோம்ஸ். இதுலயே பாருங்க 2 டைம் வந்து இதே கொஸ்டினே ரிப்பீட் ஆயிருக்கு. அப்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரோட்டீன் ஃபேக்டரி அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். Question number 15. Which is
which of the following cell is found only in animal cell? அனிமல் செல்ல மட்டும் காணப்படக்கூடியது சென்ட்ரோசோம் தான். ஓகேங்களா? ஆனா பிளான்ட் செல்ல இருக்கும். ரொம்ப கீழ்நிலை தாவரங்கள்னு சொல்லக்கூடிய சில தாவரங்களை மட்டும்தான் சென்ட்ரோசோம் காணப்படுதுன்னு சொல்றாங்க. அனிமல் செல்ல வந்து சென்ட்ரோசோம் இருக்கும், இதே பிளான்ட் செல்ல வந்து இருக்காது. மற்ற செல்கள்லாம் சென்ட்ரோசோம் இருக்காது. ஓகே, அடுத்து பார்த்தோன்னா பேசிக் யூனிட் ஆஃப் லைஃப். லைஃபோடைய பேசிக் யூனிட் என்ன அப்படின்னா செல் தான். பேசிக் கொஸ்டின் தான், ஆனால் இதை கூட கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக எடுத்து வந்தேன். ஓகே, வாட் டைப் ஆஃப் செல் டிவிஷன் இஸ் யூஸ்ட் டு ரிப்பேர் இன்ஜுரி இன் த பாடி? எந்த டிவிஷன் மூலம் நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய இன்ஜுரி வந்து சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து மியாசிஸ் அப்படிங்கிறது இனப்பெருக்க செல்கள் தோற்றுவிக்கிறது. மைட்டாசிஸ் தான். ஓகேங்களா? மைட்டாசிஸ் ஒன்லி, மியாசிஸ் கிடையாது, ரெண்டுமேவும் கிடையாது. மைட்டாசிஸ் மட்டும்தான் ஆன்சர். அடுத்து செல் வால், ஏடிபி ரெண்டும் வந்து செல் வால்ங்கிறது எதுக்கு இருக்கு? பிளான்ட் செல்க்கு இருக்கு. ஏடிபி அப்படிங்கிறது எங்க ஜென்ரேட் ஆகும்? மைட்டோகாண்ட்ரியால தான் ஜென்ரேட் ஆகும். இது என்னது? எனர்ஜி கரன்சி ஆஃப் செல்லுன்னு சொல்லுவாங்க. அப்ப 1க்கு பி, 2க்கு சி, 1க்கு பி 2க்கு சி. ஆப்ஷன் மாறி இருக்கு, அது பார்த்துக்கோங்க. இதுக்கு இது, இதுக்கு இது. சிடியே இல்லை, ஏபின்னே இருக்கு. சரி, which of the following is the largest cell in the body of an animal? அனிமல்ல இருக்கக்கூடிய நிறைய செல்ஸ் இருக்கு. என்னென்ன செல் இருக்கு? ஆல்ஃபா செல், பீட்டா செல், நர்வ் செல், நெஃப்ரான் செல். கிட்னியில் இருக்கக்கூடிய செல்லாம் நெஃப்ரான் செல்னு சொல்லுவாங்க. இல்லை எது வந்து பெருசு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நர்வ் செல் தான் பெருசு. ஓகேங்களா? நர்வ் செல் அப்படின்னா நியூரான் செல். எங்கன்னா மத்திய நரம்பு மண்டலத்தில் இருக்கு. இதுதான் வந்து பெரிய லார்ஜஸ்ட் செல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நியூரான் செல். ஓகேங்களா? சின்ன செல் அப்படின்னா ஸ்பெர்ம் செல். ஓகேங்களா? which of the following molecule is present in a cell abundantly? செல்ல வந்து எந்த மாலிகுல் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கார்போஹைட்ரேட்டா, ஆல்கேவா, புரோட்டீனா? கண்டிப்பா ஆல்கே வராது. வாட்டரா அப்படின்னு பார்த்தோம்னா வாட்டர் தான் வந்து செல்லுக்குள்ள அதிகமா இருக்கப்படுது. 80% வந்து வாட்டர் தான் இருக்கும் செல்லுக்குள்ள. ஓகேங்களா? ரிமைனிங் இருக்க 20% தான் ஆர்கனல்லா, புரோட்டீன் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? அதர் பார்ட்ஸ் எல்லாம் இருக்கும். Question number 21. Which of the following does not follow cell theory? Cell theory எது ஃபாலோ பண்ணாது அப்படின்னா வந்து வைரஸ் தான் ஃபாலோ பண்ணாது. ஏன்னா இது செல்லுக்கு வெளியில வந்து உயிரற்ற நிலையில இருக்கும், செல்லுக்குள்ள போனாதான் வந்து உயிருள்ள நிலை இருக்கும். அதே மாதிரி இதுக்கு செல்வால் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செல்வால்லாம் இருக்காது. அதுக்குள்ள என்ன இருக்குன்னா ஒன்று டிஎன்ஏ இல்லைன்னா ஆர்என்ஏ அப்படிங்கிற ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்கும். அதை சுற்றி வந்து ஒரு புரோட்டீன் மெம்பரைன் மட்டும் இருக்கும், வேற எதுவுமே இருக்காது. செல்வால், செல் மெம்பரைன் எதுவுமே இருக்காது. அதனால செல் தியரி இது ஃபாலோ பண்ணுதா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா செல் தியரி இதை ஃபாலோ பண்ணாது. வைரஸ். அடுத்து லைசோசோம். லைசோசோம்னா நமக்கு தெரியும் சூசைடல் பேக். ஏன் அது சூசைடல் பேக்னு சொல்றாங்க அப்படின்னா அது பழசாயிடுச்சுன்னா அது அதே கொன்னுக்கும். அதனால டிஎன்ஏ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா குரோமோசோம் அப்படிங்கிறது. மைட்டோகாண்ட்ரி அப்படின்னா பவர் ஹவுஸ் ஆஃப் செல். ஓகே, அடுத்து கொஸ்டின் நம்பர் 22. which regulates functional activity of cell? செல்லுடைய ஃபங்க்ஷனல் ஆக்டிவிட்டியை வந்து ரெகுலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து நியூக்ளியஸ். அப்போ ஏற்கனவே கேட்ட கொஸ்டின் தான் இது. ஆனால் அதில் மாஸ்டர் ஆஃப் த செல்லுன்னு கேட்டிருந்தாங்க. இப்போ இதில் அதே நியூக்ளியஸை பற்றி வேற மாதிரி கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். செல்லை பற்றி ஒரு 23 கொஸ்டின்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயரில் ரிப்பீட்டடாக கேட்டதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரி, திரும்ப பாருங்கள், நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. மறக்காமல் அரிஹண்ட் அகாடமி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.